நயனா, நயனா, முதல்ல உனக்கு நயனா, உனக்கு குட் மார்னிங் நயனா. குட் மார்னிங்கா? ஓ, மணி 2 மணி ஆச்சு. குட் ஆஃப்டர்நூன் சொல்லலாம், என்ன கூட தாண்டி போயிடுச்சு. செத்தா நயனா. நயனானாக்கா அப்பா, அப்பானாக்கா கடவுள். முதல் வணக்கம் அவருக்கு. அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அந்த நேனா நம்ம எல்லோரும் உடம்புல இருக்கிறாரு. நான் நேனாவுக்கு சொன்னது உங்களுக்கு கூட கனெக்ஷன் ஆகிட்டுருக்கோம். ஓகே, இருந்தாலும் ஞாபகம் இருக்கிற வரையும் உங்களுக்கும் என் வணக்கங்கள், என் செல்வங்களே என்று சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். என்ன தாத்தா ஆரம்பிக்க போகிறீங்களோ? என்னன்னாக்கா, சில குழந்தைகள் இந்த குழந்தைங்க கேட்டு சொன்னால் பேசினா தானே ஒன்றும் கிளாஸ் கொஸ்டின்லாம் இருக்காது, இல்லைனாக்கா ஆமாவா நம்புவாங்க. அதனால் இந்த குழந்தைங்க எதிரில் வச்சுக்கின்னு நான் கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகிறேன். அந்த ஒரு சில குழந்தைங்க கேட்டுச்சு, தாத்தா தாத்தா உங்களை நான் சில வீடியோங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மீசெல்லாம் அப்படியே வீரபாண்டிய கட்டபொம்மனை மாதிரி, ராஜராஜ சோழனை மாதிரி வீரமாக ரொம்ப வீர பரம்பரையில் வந்தவங்க மாதிரி நீங்கள் தெரியுறீங்களே தாத்தா. நீங்கள் வந்து கட்டபொம்மனுக்குன்னா மாமனா மச்சானா இல்லை சொந்தக்காரனா? எப்படி தாத்தா உங்கள் மீசை பார்த்தோன்னே எங்களுக்கே வீரம் வந்துடுற மாதிரிக்குது. உங்கள் இந்த கட்டபொம்மன், ராஜராஜ சோழன் இவங்கெல்லாம் உங்கள் சொந்தக்காரா தாத்தா? என் செல்வங்களே, உண்மை ரொம்ப தூரத்தில் எங்களுடைய சொந்தக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். வந்து நான் அன்றைக்கி என்னுடைய தம்பியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் அப்பப்போ இந்த பக்கம் சொல்லியிருக்கிறேன், இவர் அவர் அவங்களால என்னுடைய தம்பியமாக அப்படி சொல்லி இல்லையா. இந்த மாதிரி ஒரு வேளை வீரபாண்டியன் கூட வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன மாதிரி இருக்கிறாரு அவர். உங்களை மாதிரியா? நீங்கள் அவ்வளோ மாதிரிக்கிறீங்களே நான் சொன்னாக்கா நீங்கள் என்ன தாத்தா நீங்கள் இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க, என்ன மாதிரிக்கிறாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்கிறீங்களா? ஆமாம் சொல்லுவாங்க இல்லையா. சில உண்மையை சொல்லட்டுமா? உண்மையிலேயே எனக்கு ஃபார் டிஸ்டன்ஸ், இந்த தூரத்து உறவு வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன உங்கள் மாமனா மச்சானா தாத்தா? அவரை மாதிரி வீர சூரமாக்குறீங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கே வீரவரமாக்கி சொன்னீங்கல்ல. இந்த மாதிரி அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் என்னுடைய உறவினர் தாத்தா. மாத்தா வந்து எங்கேயோ என்னத்த சொல்கிறீங்க, பொய் சொல்கிறீங்களே தாத்தா. நான் பொய் சொல்ல வேண்டும். நான் இப்படி கூட சொல்லுவேன், எனக்கு பொய் சொல்ல தெரியாதுன்னு. தாத்தா பச்சா இப்பயே போய் சொல்கிறீங்களோ அப்படின்னு. ஓகே, சில சமயத்துங்களை விளையாட்டுக்காகவோ சில பாதுகாப்புக்காகவோ மனிதனாக பிறந்த எல்லோரும் பொய் சொல்வார்கள். அந்த விதத்தில் நான் ஒருவேளை பொய் சொன்னால் சொல்லிடுவேன். ஆனால் இது வந்து உண்மை. வீரபாண்டியன் வந்து எங்கள் தாத்தா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா, அவங்க தாத்தா அண்ணன்ட்ட அவர் எங்கள் சொந்தக்கார். தாத்தா வீரபாண்டியன் கேள்விப்பட்டுக்கிறோம், அவர் சிவாஜி கணேசன் மாதிரி இருந்தார். வீரபாண்டியன் கட்டில் பார்த்தா நீங்கள் அவங்க சொந்தக்காரா? அவங்க சொந்தக்காரா நீங்கள்? ஐயோ ஐயோ, நாங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சொந்தக்காரன் நான் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தாத்தா. ஆம் செல்வங்களே, உண்மையிலேயே நான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய அண்ணன். நான் அண்ணனாகத்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் 84 வயசு வரையில் இருந்தாரோ என்னவோ தெரில. நான் நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் இருந்துக்க மாட்டேன். அதுக்குள்ளே மகனுக்கு எல்லாம் அவர் அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. அதனால் கொஞ்சம் என்னோட அவர் சின்ன வயசாக இருக்கலாம் நினைக்கிறேன். மொத்தத்தில் அவர் வந்து என்னுடைய உறவினர். தாத்தா தாத்தா நீ எப்போனா இங்கே வந்தாக்கா அவங்க கூட நான் செல்ஃபி எடுத்துக்கிறேன் தாத்தா. வீரபாண்டிய கட்டபொம்மன் அவங்க சொந்தக்காரு கூட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் தாத்தா, எப்போனா வாங்க தாத்தா அப்படின்னு. என் செல்வங்க இந்த இது இந்த கேமராவில் தெரியுதுண்ணே, அதை வச்சுக்கின்னு பக்கத்தில் நீங்கள் எப்படின்னா ஒரு ஃபோட்டோ பிடிச்சிங்க, செல்ஃபி மாதிரி எடுத்துங்க.
தாத்தா என்ன தாத்தா நீங்கள் இவ்வளோ நாளாக சொல்லாமல் இருந்தீங்களே, இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சுங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து என்னுடைய உறவினர். தாத்தா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் தாத்தா, எப்படி தாத்தா அவர் ஒரு என் செல்வங்க உங்களுக்கு தெரியும், உங்கள் கண்ணெதிரிலே இருக்கிற மாதிரி இந்த உண்மை உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் நீங்கள் கேட்பதுக்காக நான் சொல்லுகிறேன். அவர் எப்படி என்னுடைய சொந்தம் ஆகுது, அப்பா சைட்லையா அம்மா சைட்லையா தாத்தா நீ கேட்குறீங்களா? 2 பேர் சைட்லையுமே அவர் எங்களுக்கு கனெக்ஷன் ஆகிறாரு. அவர் என்னுடைய அண்ணன். சாரி தப்பா போய் சொல்கிறேன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச வேலை அவர் என்னுடைய தம்பி. பாருங்கள் பேச அது இதெல்லாம் நீங்கள் பழைய போட்டோங்களெல்லாம் பார்த்துக்கிறீங்க வீடியோவில். அதே மாதிரி தான் நிற்கிறேன். சாரி அவரும் என்ன மாதிரி தான் நிற்கிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன். சரி தாத்தா விஷயம் சொல்லு தாத்தா, நீங்கள் எப்படி தாத்தா நீங்கள் அவருக்கு ஒரு சொந்தம்னாக்கா என் செல்வங்கள் ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். நம்மளாம் ஆதி மனிதர், ஆதி தாய், முதல் தாய் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். அங்கிருந்து தான் பல கிளைகளாக பாருங்கள், பெரிய மரத்தை பாருங்கள், மரம் அடிபாகம் வந்து ஆதாம் ஏவாள், அதிலிருந்து கிளைகளையாக வந்து பல ஆயிரம் கிளைகள் வந்து இருக்கிறது பாருங்கள். அது பல ஆயிரம் கிளைகளில் ஒரு கிளையிலிருந்து பூத்த இலை பூ மாதிரி தான் நானும். அந்த ஆதித்தாய் ஆதி மனிதனிலிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். அந்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நான் மட்டும் உறவினர் இல்லை என் செல்வங்களே, நீங்களும் உங்களுக்கும் பங்கு உண்டு, உங்களுக்கும் அவர் உறவினர் தாத்தா. நாங்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் சொந்தக்காரா? ஆமாடா சொல்லுங்களே. நான் தாத்தா இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாது இருந்துச்சு. இல்லைனாக்கா நாங்கள் கூட மீசை வச்சுக்கின்னு எங்கள் தாத்தா மாதிரி அவங்கள மாதிரி நாங்கள் இருந்துப்போமே தாத்தா. மீசெல்லாம் கட்டி கூட நாங்கள் அவருக்கு சொந்தக்காரன் இப்போ தான் தாத்தா தெரிஞ்சிச்சு. ஆமாடா சொல்கிறாங்களே, நம்மெல்லாம் ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள். ஆதாம் ஏவாளிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் எல்லோரும். அதில் நீங்களும் கட்டபொம்மனுக்கு சொந்தம், நானும் கட்டபொம்மனுக்கு சொந்தம், ஏன் கட்டபொம்மனும் நமக்கு சொந்தம். தாத்தா இவ்வளோ நாளாக எங்களுக்கு தெரியாத பற்றி தாத்தா, எங்கள் சொந்தக்காரனப்பா தூக்கில் போட்டு வச்சுட்டாங்க அந்த வெள்ளைக்காரன். அவன் கூட நமக்கு சொந்தக்காரம்மா. குடும்பத்துக்குள்ளேயே போராட்டம் எல்லாம் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. தாத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தாத்தா.